கதிர் இருக்காரு, கூட முத்துவேல் 2 பேருமே சேர்ந்து ரூம்ல தங்கியிருக்காங்க. அப்போ முத்துவேலுக்கு ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. சொல்லு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கிட்ட. "இல்லங்க எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதுவுமே சொல்லாம சென்னை போயிட்டீங்க. ஏதாவது உடம்பு சரியில்லையாங்க? எதுவா இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு காரியமா தான் நான் வந்திருக்கேன். சரியா? நீ சும்மா பதட்டப்படாத. நான் வந்துருவேன்" அப்படின்னு ஃபோன கட் பண்றாரு. "யாரு ஃபோன்ல?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "எல்லாம் வடிவு தான். எனக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோன்னு அப்படியே பதட்டமா பேசுறா. அதனால தான்" அப்படின்னு சொல்றாரு. "சரி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "எதுக்கு?" "நான் பேசுறேன் குடுங்க" அப்படின்னு சொல்றாரு. ஃபோன் பண்ணி தராரு. உடனே கதிர் பேசுறாரு. சொல்லுப்பா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் கதிர் தான் பேசுறேன். ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க வடிவு. "இல்ல அவரு வந்து என் கூட தான் இருக்காரு மாமா. ஏன்னா வந்து ராஜி எக்ஸாம் எழுத போயிருக்கால்ல, அவ எக்ஸாம் எழுதும்போது கூட இருந்து வழி அனுப்பணும்னு அவரு மனசுல நெனச்சாரு. அதனால தான் நானும் அவரும் சேர்ந்து சென்னை வந்திருக்கோம். வேற எந்த காரணமும் இல்ல. நீங்க பதட்டப்படாதீங்க" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "அவ்வளோதானா? பொண்ணு எக்ஸாம் எழுதுறத பார்க்கறதுக்காக போயிருக்காரா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நானும் சந்தோஷப்படுவேன்ல. நான் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு அவ்ளோ கஷ்டப்படுறேன்" அப்படின்னு வடிவு சொல்றாங்க. "சரி, உங்களோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல? ஒண்ணும் இல்ல. அவரு என் கூட தான் இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க நீங்க அவர்கிட்ட பேசுங்க" அப்படின்னு கதிர் குடுக்குறாரு. உடனே முத்துவேல் பேசுறாரு. "சொல்லு வடிவு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க? ராஜி எக்ஸாம் எழுத பார்க்க போறீங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு." "சரி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. "ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் யோசனை தோணுது?" அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு கதிர்கிட்ட. "இல்ல அதுக்காக சொல்லல. நம்மள சுத்தி இருக்கவங்க பதட்டமா இருக்கக்கூடாது. அத நம்ம சரி பண்ணிடணும்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "ஆமா, எல்லாருக்கும் இந்த மாரி எண்ணம்லாம் வராது. சுத்தி இருக்கவங்கள பத்திலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நீ யோசிக்கிற. பரவால்ல. உன்ன உங்க அப்பா நல்லா தான் வளர்த்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாரு. "சரி, நீங்க என்ன சாப்பிட போறீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கு எதுவுமே வேணாம் பரவால்ல" அப்படின்றாரு. "அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹெல்த்தியா சாப்பிடணும். அப்பதான் உடம்பு நல்லாயிருக்கும்" அப்படின்னு சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்றாரு. ரூமுக்கே வருது சாப்பிடுறாங்க. "இன்னும் 1 ஹவர்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்" அப்படின்னு கதிர் முத்துவேல் கிட்ட சொல்றாரு. அங்க ரெசார்ட் எல்லாருமே வராங்க. வந்த உடனே சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. சந்தோஷமா இருக்காங்க. அதுக்குள்ள மீனாக்கு செந்தில் ஃபோன் பண்றாரு. "ஏய் நீ சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேன்டி. எங்கடி இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? உண்மையாவா? என் மேல உங்களுக்கு அவ்ளோ அன்பா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஏய் எங்க இருக்கன்னு சொல்லுடி" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செந்திலும் வராரு. மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. "பரவாயில்லையே! நம்ம புருஷனுக்கு நம்ம மேல பாசமா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் என் கூட இருக்கிறதுக்காக சென்னை வரைக்கும் வந்திருக்காரு."